அடுத்து திருப்பி ஒரு நல்ல எபிசோடு ஐயனார் துணையில். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா முதல்ல எடுத்த உடனே இப்போ மாஸ்கெல்லாம் போட்டுட்டு கிளம்பி போனார்ல இப்போ இவர் சோழன். அங்கே போய் அழகாக அந்த ஃபோட்டோகிராஃபரோட ஃப்ரெண்டு மாதிரி பக்கத்தில் நின்றுக்கிறாரு. அந்த இவரோட பெரியப்பா அதை நம்பிடுறாரு வேறு. ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அவங்க அம்மா கஸ்தூரிக்கு, அதாவது அந்த பொண்ணோட அம்மா கார்த்திகாவோட அம்மாவுக்கு ஒரு டவுட் கிட்டக்க வரும்பொழுதே அந்த பெரியப்பாவே தன்னோட தங்கச்சி கிட்டக்க ஒன்றும் இல்லைப்பா, அந்த ஃபோட்டோகிராஃபரோட ஃப்ரெண்டு அந்த ஃப்ளாஷ் அடிக்குங்கிறதுக்காக முகமூடியும் கண்ணாடியும் போட்டிருக்காங்கிறாங்க. ஆனால் ஆளை பார்த்தா கூட நம்மளுடைய அண்ணம்பாங்கங்கிறது தெரியல. இதில் வேறு நீங்கள் என்னப்பா தம்பி ஃபோனில் எடுக்கிற அப்படின்னா, ஃபோனில் தாங்க நல்லாயிருக்கும் அப்படின்னு சோழன் பேசவே செய்கிறார். வாய்ஸை கூட மாற்றாமல் அந்த கார்த்திகாவோட அப்பா கிட்டக்க அவர் என்னையும் சேர்த்து ஃபோட்டோ எடுத்தாப்பா அப்படின்னு பேக்கு மாதிரி பேசிட்டு போகிறார். ஆனால் கார்த்திகா மட்டும் ஈஸியாக கண்டுபிடிச்சிட்றாங்க. செல்ஃபி எல்லாம் மாப்பிள்ளை கூட எடுத்துக்கிட்டு சொந்தக்காரங்கன்னு மாதிரி சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா நீ பேசாமல் சந்தோஷமாக இங்கே வந்துட்ட கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு, சரி விடு பரவாயில்ல மாப்பிள்ளை சுமாராக தான் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துடுறாரு. அங்கே போய் சோழனுக்கு ஏதாவது பிரச்சனையாக இருக்குமா நீங்கள் யோசிச்சுட்டு இருக்காங்க இவங்க. அப்போவே அழகாக எல்லாத்தையும் சந்தோஷமாக அவர் காமிச்சிடுறாரு, ஃபோட்டோவெல்லாம் காமிச்சிட்ருக்காரு. ஆனால் அதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா சமைக்கிறதுக்காக சிக்கனெல்லாம் கழுவி வச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா தேவையான மசாலாவெல்லாம் எடுத்து வச்சு அப்புறம் பாண்டியன் ஹெல்ப்போடு வெங்காயத்தெல்லாம் கரகரன்னு நறுக்கி எல்லாம் வச்சதுக்கப்புறம் தான் தெரியுது கேஸ் இல்லைன்ட்டு. கேஸ் சொல்ல மறந்துட்டேன், நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி வராதுப்பா, நம்ம வெளில விறகு வச்சு அடுப்பு வச்சுக்கலாம் அப்படின்னு இவர் சொல்லிவிட்டு நானே பார்த்துக்கிறேங்கிறாரு சேரன். அதெல்லாம் வேணான்னு இவங்க பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது கரெக்டாக சோழன் அந்த ஃபோட்டோவெல்லாம் காமிக்க, மாப்பிள்ளை சுமாராக தான் இருக்கார்ல அப்படின்னா, ஆமாம்மா சுமாராக தான் இருக்கார், இதுக்கு வேறு நல்ல மாப்பிள்ளை பார்த்துருக்கலாம், உன்னையே கட்டி வச்சிருக்கலாம்ண்ணா அப்படின்னு மாற்றி பேசினதுக்கப்புறமா இவர் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானே சமைக்கிறேன்னு சேரன் சொல்லிடுறாரு. பரவாயில்ல, எங்கள் அண்ணன் கொஞ்சம் நிம்மதி ஆகிட்டார், மாப்பிள்ளை சுமாராக இருக்காங்கன்ட்டு. ஒரு அற்புதமான சந்தோஷம் தான் அது. நமக்கு பிடிச்ச ஒரு பொண்ணு ஆனால் நமக்கு கிடைக்கல, வேறு ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, ஆனால் அவங்க நம்மளோட நல்லா இல்லை அப்படின்னு இது இருந்துச்சு, நம்மளோட கம்மியாக இருக்காங்கன்னு சொல்லி தோணுச்சுன்னா ஒரு திருப்தி கிடைக்கும். அது அவ்வளோ சந்தோஷமானது இல்லை, இருந்தாலும் எங்கள் அண்ணனுக்கு அதுதான் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும் போதே நடேசன் அதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்கார். இதெல்லாம் நம்பாமல் நிலாவும் அப்படியா அப்படின்னு ஷாக்காக பார்த்துட்டு இருக்கு. அதெல்லாம் ஒரு பக்கம் நடக்குது, ஒரு மாதிரி இன்னும் லைவ்லியாக தான் போயிட்டுருக்கு. ஆனால் இதுக்கு அடுத்து தான் பார்த்திங்க அப்படின்னா இப்போ இந்த கார்த்திகா விவகாரம் ஒரு பக்கம்னா, இந்த இன்னொரு பொண்ணு பெஸ்டியோடு பார்த்துட்டு போனாங்கல்ல, அந்த பொண்ணு கிட்டக்க ஃபோன் பண்ணி சேரன் மாதிரி சோழன் பேசுகிறாரு. அதை வச்சு என்ன நடக்க போகுது, வேறு கதை போகுது, இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த சீரியல் இப்போ எப்படி போகுது அப்படிங்கிறத பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க இந்த சீரியல் இதுக்கு மேலேங்கிறதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ.